பிரைஸ் லார்ட். இன்றைக்கு டெய்லி ஸ்வீட்ல உங்களுக்கான ஸ்வீட் சங்கீதம் 34 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மீது நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வாழ்கிறதான இந்த வாழ்க்கையில அநேக பழங்களை நம்ம சாப்பிட்டுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு மேங்கோ எடுத்துக்கிட்டோம்னாலுமே அந்த மேங்கோவை நம்ம ருசித்து பார்த்ததுனாலதான் அதனுடைய ருசி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட ஃப்ரூட், அது எப்படி இருக்கும், மற்றவங்க சொன்னாலுமே ருசித்து பார்த்தா மாத்திரமே தான் அந்த ருசி எப்படிப்பட்டதுங்கிறத நம்மளால உணர முடியும். அப்படிதான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவானவர், அவரை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை நம்ம ருசித்து பார்க்கும் பொழுதும், அவரையே நாம் சார்ந்து, அவரையே நாம் நம்பிக்கையாய் வைக்கும் பொழுதும் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையை அவர் ருசிகரமாக மாற்றுவார். வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தாவீது ராஜா அநேக காரியங்களை கர்த்தரை ருசித்து பார்த்தவராக அவர் இருந்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தாவீது ராஜாவை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்றும் கூட அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தரை நாம் ருசி பார்க்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், நீங்க ருசித்து பார்த்தா தானே மற்றவங்களிடம் நீங்க சொல்ல முடியும். எப்படி ஆண்டவர் எப்படி நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில செய்தார், அவர் எவ்வளவு பெரியவராக இருந்தார், அவர் எவ்வளவு நல்லவராக இருந்தார், அவர் எவ்வளவு இனிமையானவராக இருந்தார், அவர் எவ்வளவு பொறுமையானவராக இருந்தார் அப்படிங்கிறதான நல்ல காரியங்களை நீங்க கர்த்தரை ருசி பார்த்தா மாத்திரமே தான் மற்றவர்களிடம் நீங்க ஷேர் பண்ண முடியும். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தரை ருசித்து பார்க்கிறவர்களாக நீங்க மாறுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ருசிகரமான இனிமையான காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. Have a sweetful day.